ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட வடிவேல் நடித்த 4 படங்களை பற்றி சிம்பிளாக ஷார்ட்டாக பார்த்துலாங்க. அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம ரஜினிகாந்த் கூட எப்படி நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட வடிவேல் நடித்த 4 படங்களை பற்றி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1993 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 43வது வயசில் வள்ளி படம் தாங்க. வள்ளி படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக பிரியா ராமன் வந்து கதாநாயகியாக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம வடிவேலு காமெடி ஆக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. சிவா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டாக்டர் கே நடராஜ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து வீரையன் அப்படிங்கிற கேரக்டர் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, படமும் ஹிட்டுங்க. இந்த படத்துக்கு இசையை வந்து இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே செம சூப்பராகவே அமைஞ்சிருக்கு நம்ம ரஜினிகாந்துக்கு. இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துடலாம். ரெண்டாவது படம் 1995 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 45வது வயசில் முத்து படம் தாங்க. முத்து படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியா மீனா நடித்தாலும் நம்ம வடிவேல் காமெடியில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம நாடக ஆக்டராக நம்ம வடிவேலு செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. வளையாபதி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை டாக்டர் கே ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து முத்து எஜமான் அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ரோல் நடிச்சுக்காப்ல, அப்பா பையன் கேரக்டரில். இந்த படத்தை ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சுக்காப்ல. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, படம் ஹிட்டு, காமெடி ஹிட்டுங்க. செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பாங்க நம்ம ரஜினிகாந்தும் நம்ம வடிவேலும். அதுக்கடுத்து மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 2005 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 55வது வயசில் சந்திரமுகி படம் தாங்க. சந்திரமுகி சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா நம்ம வடிவேல் எப்படி சூப்பராக நடிச்சுக்காப்பலன்ட்டு அதை பற்றி டீட்டெயிலாக பேசிலாங்க. நம்ம ரஜினிகாந்த் கூட நயன்தாரா கதாநாயகியாக நடிச்சுக்காப்பல சந்திரமுகி படத்தில். இந்த சந்திரமுகி படத்தில் நம்ம வடிவேல் வந்து முருகேஷன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராக படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர செம காமெடி பண்ணி நடிச்சுக்காப்பலங்க. இந்த படத்தை டேரக்டர் பி வாசு தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் ரஜினிகாந்த் நம்ம வடிவேல் காமெடி செம சூப்பராகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் டாக்டர் சரவணன் வேட்டையன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. இந்த படத்தில் நம்ம வித்யாசாகர் தான் இசையமைச்சுக்காப்ல. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, படவு ஹிட்டுங்க. பாட்டு வந்து பட்டி தொட்டிலாம் கறந்து செம சூப்பராகவே நம்ம மக்கள் மனசில் நிறைஞ்சு நின்றுச்சுங்க. இந்த படமும் செம ஹிட்டாக ஓடிச்சுங்க. இந்த படத்தில் வடிவேல் காமெடி பேசத்தக்க அமையில் அமைஞ்சிருக்குங்க. நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 2008 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 58வது வயசில் குசேலன் படம் தாங்க. குசேலன் படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சுக்காப்ல. இதில் வடிவேல் வந்து சலூன் கடை சண்முகம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. காமெடியில் செம பின்னுன்னு பின்னிருக்காப்ல நம்ம ரஜினிகாந்த் கூட நம்ம வடிவேலு. இந்த படத்தை பி வாசு தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் அசோக் குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சுக்காப்ல. இந்த படத்தில் உள்ள கதையும் ஹிட்டு, பாட்டும் ஹிட்டு, படமும் ஹிட்டுங்க. இந்த படத்தில் காமெடியுமே சொல்லத்தக்க அமையில் அமைஞ்சிருக்குங்க நம்ம வடிவேலுக்கு. இந்த 4 படங்களில் நம்ம ரஜினிகாந்த் கூட வடிவேல் நடிச்சுக்காப்ல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த காமெடி சீன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.